எம்பெருமான் வருவதே இன்பம் என்ற தெய்வ புலவரின் பொய்யாமொழிக்கேற்ப வாழ்ந்து தொலைநோக்கு பார்வையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சேவை மனப்பான்மையுடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் கல்வி பணியை தொடங்கி எண்ணற்ற மாணவர்களின் வாழ்வில் அறிவு ஒளியை ஏற்றி அவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமிட்ட நம் பள்ளியின் நிறுவனர் அவர்களை நினைவு கூறும் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவரையும் உவகையுடனும் அன்புடனும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனின் அருளால் இனிதே தொடங்கும் எந்த செயலும் வெற்றியையே தரும் என்ற முன்னோர் வகுத்த பாதையில் இந்நாளின் நிகழ்வுகளை இறைவனை வணங்கி இனிதே தொடங்குவோம். இறை வணக்கம். நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் ஜெய நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் ஜெய நாராயணி சரணம் சரணம் சரணம். ஆராதனை செய்யும் அன்பர்க்கு ஆராதனை செய்யும் அன்பர்க்கு அறிவும் கலையும் திருவும் தருவாய். ஆராதனை செய்யும் அன்பர்க்கு அறிவும் கலையும் திருவும் தருவாய். நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் ஜெய நாராயணி சரணம் சரணம் சரணம். ஆற்றல் மிகவும் வளர ஆற்றல் மிகவும் வளர உள்ளே ஆத்ம சக்தி ஜோதி மிளிர. ஆற்றல் மிகவும் வளர உள்ளே ஆத்ம சக்தி ஜோதி மிளிர. வீற்றிருந்தெங்கும் உலகில் எம்மை வீற்றிருந்தெங்கும் உலகில் எம்மை வீர தீர சூரனாக்குவாய். வீட்டிருந்தெங்கும் உலகில் எம்மை வீர தீர சூரனாக்குவாய். நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் ஜெய நாராயணி சரணம் சரணம் சரணம். To begin today's program on a gracious note, I now have the honor of inviting our trustee, Mr. S. Gauthaman, who has always guided us with wisdom and care, to welcome the gathering. எல்லோருக்கும் வணக்கம். இது இரண்டாவது முறையாக நாம் இன்று நம்முடைய ஃபவுண்டர்ஸ் டே கொண்டாடுகிறோம். இங்கு வந்துட்டுள்ள என்னுடைய சக ட்ரஸ்டி முரளி, என்னுடைய சகோதரிகள் லக்ஷ்மிபாய், சுதா, மருமக்கன்மார்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துட்டுள்ள குழந்தைகள் எல்லோரையும் உங்களை இங்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இட் இஸ் எ ரியல் ஹானர் டு அஸ். ஒன்லி லாஸ்ட் இயர் இந்த ப்ரோக்ராமை தொடங்கினார்கள். ரிமெம்பரிங் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் த காலேஜ். இட்ஸ் ரியலி ஒரு மெமரபிள் டே ஃபார் அஸ். உங்கள் எல்லோருக்கும் அறிந்திருக்கும் இந்த ஸ்தாபனம் 1933 திரு சுப்பையா நாடார் அவர்களால் தொடங்கப்பட்டு
3 தலைமுறை அவருடைய 4 மகன்களும் பின் அவருடைய பேரன்கள் எல்லோரும் இருந்து இந்த ஸ்தாபனத்தை ரொம்ப திறமையாக நடத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை இப்போ நடத்துறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4வது ஜெனரேஷன். இப்போ இன்னைக்கு நான், அப்புறம் செக்ரட்டரி முரளி, காலேஜ் செக்ரட்டரி ஆர் முரளி, எஸ் முரளி, அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு மடம் இருக்கு. அங்கே எல்லா வருஷமும் நாங்கள் போய் ஒரு கார்த்திகை தீபத்தன்று தீப விழா நடத்துவோம். அது தொடங்கி வைத்தது சுப்பையா நடார் அவர்கள். அது இன்றும் கழிந்த நியர்லி அரவுண்ட் 80 years without a break it is being conducted. அது நடத்தி வரும் ஒரு another brother Raghavan, he couldn't come today because of his physical small problems, he couldn't make it. So 4வது ஜெனரேஷன் ஆகிய நாங்கள் இந்த ஸ்தாபனத்தை எல்லோரும் கூட சேர்ந்து, நான் மாத்திரம் இல்லை, என்னோட சேர்ந்து என்னுடைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கெப்பாசிட்டி அதில் I think we are trying our best to give the best to the students. So I am thanking all of you for remembering the founders and also honoring us. Thank you very much. I welcome you all for this function. Thank you. Thank you, sir, for your heartwarming welcome address. இருள் நீங்கி ஒளி பிறக்கட்டும், அறியாமை நீங்கி அறிவு பெருகட்டும், வாழ்வில் வளமும் நலமும் வளரட்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் நம் விழாவின் தொடக்கமாக குத்து விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெற உள்ளது.
ஒளியேற்றிய கரங்கள் வாழ்க, ஒளி தரும் உள்ளங்கள் வளர்க, ஒளிமயமான எதிர்காலம் மலர்க. இப்பொழுது ஏற்றப்பட்ட இந்த விளக்கின் ஒளியைப் போல இந்நிகழ்வும் அனைவரது வாழ்விலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பரப்பட்டும். We call the dignitaries on the dais to open the mosaic art done by our Rubik's Cube students. 34 students from classes 6 to 10 used 620 cubes by spending constant 2 hours to complete this masterpiece. Last year, they created Subbaiah Nadar's image in Rubik's Cube, and this year, பெண்ணின் பெருமை, பண்பில் விளங்கும் அன்பின் அழகு, சேவையில் திகழும் அன்பு, சேவை, அர்ப்பணிப்பு ஆகிய உயரிய பண்புகளால் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த தெய்வ திருமதி அன்னம்மாள் அவர்களின் திருவுருவம் நம் பள்ளி மாணவிகளின் கைவண்ணத்தில் இதோ உங்களுக்காக. அசைவில் அழகு, அபிநயத்தில் உணர்வு, முத்திரையில் மொழி, பாதத்தில் தாளம், இவை அனைத்தும் சங்கமிக்கும் அற்புத கலைதான் பரதநாட்டியம். கண்களால் கதை சொல்லி, கைகளால் கருத்துரைத்து, கால்களால் தாளமிட்டு, உடல் அசைவுகளால் உணர்ச்சியை வெளிப்படுத்தி நம் பண்பாட்டை பறைசாற்றும் அழகிய கலை பரத கலையை நம் கண்முன்னே அரங்கேற்ற வருகிறார்கள் நம் பள்ளி நாட்டிய தாரகைகள். அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை, மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்று, என்னை ஆளும் சிவனே உன்னை போற்றினேன். நாடு விரியும் மின்னல் உறையுதே, கங்கை தலையில் சூட எரியும் சினமும் கரையுதே, தோன்றும் யாவுமே அழியும் என்றனை, எந்த நாணவம் அழித்த சிவசக்தியே, என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே, தேக சுத்திரணே நபுயா கோவில் எனவே ஆனே சிவனே, என்னுள் வரவே கேட்டேன் சிவனே, பேரண்டம் எங்கும் தீயாய் நீயே, என்னுள்ளம் ஏறி நீ ஒளிவாயே, பற்று உள்ளோர் கையிலே வெற்றி கொண்டே சேர்ப்பவன் நீயே சிவனே, என்னை ஆளும் சிவனே உன்னை போல்
கலையின் அழகையும், ஒவ்வொரு பாவத்திலும் உணர்ச்சியின் ஆழத்தையும், ஒவ்வொரு தாளத்திலும் இசையின் இனிமையும் சேர்த்து நம் கண்களுக்கு நல் விருந்தளித்த நாட்டிய தாரகைகளுக்கு நன்றி. Every great institution has a story, a vision and a person whose dream laid the foundation for generations to grow. Today we take a moment to relive the memorable moment of our Founders Day. Here we have a short recap video clippings from the last 2 years Founders Day celebration. As we look back on these wonderful memories, let us continue to uphold the value of integrity, service and excellence that our founder envisioned for us. பிறருக்கு உதவி செய்வதையும், இல்லாதவர்களுக்கு கரம் கொடுப்பதும், கல்வி வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிப்பதும் உயர்ந்த தர்மமாகும். அத்தகு உயரிய அறப்பணியின் அடையாளமாக திகழும் சுப்பையா தர்மநிதியின் சிறப்பையும் அதன் பெருமையையும் போற்றி எம் பள்ளி இசையாசிரியை அவரின் எண்ணத்தில் உருவான வைர வரிகளுக்கு அவரே இசையமைத்து மெருகூட்ட நம் பள்ளி கான குயில்கள் தங்களின் கான குரலால் ஒளியூட்ட வருகிறார்கள். வந்தனம் அரிய சுபையா நம்மாளவர்களின் பொற்பாதம் பணிந்து 89 ஆண்டு காலம் எங்களை வழிநடத்தும் சுபையா தர்மநிதி வாழியவே வாழியவே. வந்தனம் வந்தனம் சதகோடி வந்தனம்.
அவற்றில் இடம் பிடிப்போம். அன்னமால் கல்வியியல் கல்லூரியும் கல்வி சேவை சுப்பையா வித்யாலயம் தர்மம் காக்க அன்னதான மடம் ஒன்றையும் நிறுவியது சுப்பையா தர்மநிதி. சுப்பையா தர்மநிதி வாழ்க வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. சத்திய தர்ம பாதையை கொண்டாடுவோம், அமுத நாம சங்கீதமே. வந்தனம் வந்தனம் சதகோடி வந்தனம், முத்துமா நகரமும் தர்மநிதியை போற்றுமே. வந்தனம் வந்தனம் சதகோடி வந்தனம், உலகமே திரண்டு வந்து தர்மநிதியை போற்றுமே. சித்தி விநாயகர் ஆலயம் தந்த தர்ம பரிபாலனத்தினாய் ஆனந்த வாழ்வழித்திட திருவண்ணாமலையில் நின்ற ஜோதியே. சுப்பையா தர்மநிதி வாழ்க வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. சிந்திய மணித்துளிகள் வென்றாடுவோம், சேவை செய்து வெற்றியை கொண்டாடுவோம். பெண்மை போற்றும் பல செயலும் முன்னேற்றுவோம், சுப்பையா தர்மநிதியை நாம் போற்றுவோம். சுப்பையா தர்மநிதி வாழ்க வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. சுப்பையா தர்மநிதி வாழ்க வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. தர்மத்தின் பெருமையையும் மனிதநேயத்தின் மாண்பையும் இனிய இசை தமிழால் நம் நெஞ்சங்களில் விதைத்த கானக்குயில்களுக்கு நன்றி. From providing quality education, modern infrastructure to nurturing talent and creating opportunities for every student, our management has been the guiding force behind Merit Scholarship and Help Your Junior scheme to uplift the girls from their poor economical background to focus on academics and extracurricular activities. Our management's vision is money is not a barrier for our students' achievements. Let us now take few minutes to witness the inspiring achievements, milestones and valuable initiatives that have shaped our institution this year through this AV. வணக்கம். ஓராண்டுக்கு திட்டமிடுவதனில் விதை விதையுங்கள், 10 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவதனில் மரக்கன்று நடுங்கள், 100 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவதனில் மக்களுக்கு கல்வி கொடுங்கள் என்பர் நம் ஆன்றோர். 100 ஆண்டுகளை கடந்த தொலைநோக்கு சிந்தனையுடன் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உயர்திரு சுப்பையா நாடார் அவர்களால் 1937ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நம் பள்ளி சுப்பையா தர்மநிதியால் திறம்பட நிர்வகிக்கப்பட்டு சீரிய முறையில் கல்வி பணி ஆற்றி வருகிறது. பள்ளி தலைவர் திரு எஸ் கௌதமன் அவர்கள், பள்ளி செயலர் திரு ஆர் முரளி கணேசன் அவர்கள், இயக்குனர் திருமதி எம் லட்சுமி பிரீத்தி அவர்கள் ஆகியோரின் சீரிய தலைமையின் கீழ் 152 ஆசிரியர்கள், 23 ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், 12 பயிற்சியாளர்கள் திறம்பட பணியாற்றி வருகின்றனர். கற்றல் கற்பித்தல் பணி எப்பொழுதும் மகிழ்வுடனும் புதுமையுடனும் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் பள்ளி நிர்வாகத்தால் பல்வேறு புதிய பணிகள் இந்த கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலைகளுக்கு முக்கியத்துவம் தரும் நம் பள்ளியில் சுவர்களும் கலைநயத்தை பறைசாற்றும் வகையில் நடேசன் மன்றத்தில் பள்ளியின் நிறுவனர்களான சுப்பையா நாடார், திருமதி அன்னம்மாள் ஆகியோரின் உருவ படங்களும், திருவண்ணாமலை திருத்தலமும், சீருடையணிந்த மாணவியரின் உருவங்களும் மூவண்ணத்தில் கண்களுக்கு விருந்தாக கவிநயத்துடன் வரையப்பட்டுள்ளன. சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள அச்சீவர்ஸ் கார்னர் விரிவுபடுத்தப்பட்டு புதிய சாதனையாளர்களை வரவேற்கும் விதமாக புதுப்பொலிவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பொன்னுத்தாய் பில்டிங்கின் அனைத்து வகுப்பறைகளிலும் வராண்டாவிலும் ரூபாய் 2 லட்சம் செலவில் 20 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாணவியரின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய முயற்சியாக புதிதாக ட்ரோன் வாங்கப்பட்டு மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. NMMS தேர்வுக்காக தயாராகும் மாணவியரின் கற்கும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் அன்னம்மாள் சுப்பையா பில்டிங்கிலும் DJB பில்டிங் டெரஸிலும் புதிய வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு ரூபாய் 1 லட்சம் செலவில் இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சென்ற கல்வியாண்டில் அன்னம்மாள் சுப்பையா பில்டிங், மில்லேனியம் பில்டிங்கின் 2 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வியாண்டில் கூடுதலாக டைமண்ட் ஜூப்ளி பில்டிங் மற்றும் பொன்னுத்தாய் பில்டிங்கின் 2 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது.
டைமண்ட் ஜூப்ளி பில்டிங்கில் ரூபாய் 30 லட்சம் செலவில் ரூஃப்டாப் விரிவாக்கம் செய்யப்பட்டு நம் பள்ளி நிர்வாகக் குழு உறுப்பினர் திருமதி பிரியா சந்தானகிருஷ்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த இடத்தில் என்எம்எம்எஸ் பயிற்சி வகுப்பு, நடன பயிற்சி வகுப்பு, ரூபிக்ஸ் கியூப் பயிற்சி, பிக்கிள் பால், பாஸ்கெட் பால், செஸ், கேரம் போன்ற விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மாணவியருக்கு கலை ஆர்வத்தை ஊட்டும் வகையில் கவிநயமிக்க மரத்தாலான நீண்ட மர மேஜைகளும் மர இருக்கைகளும் நம் பள்ளி செயலரால் உருவாக்கப்பட்டு ஓவியக்கூடத்திலும் மிட் டே மீல் ஹாலிலும் நர்சரி வளாகத்திலும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இதனை மாணவியர் ஆர்வத்துடன் பயன்படுத்தி வருகின்றனர். மாணவ மாணவியரின் மனச்சோர்வை அகற்றி மகிழ்ச்சி அடைய செய்யும் வகையில் பயாலஜி லேப், டைமண்ட் ஜூப்ளி பில்டிங், பொன்னுத்தாய் பில்டிங், நர்சரி கேம்பஸ் ஆகியவற்றில் அழகிய மீன் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நம் பள்ளி செயலர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் உருவானதே BMI திட்டம். 4வது ஆண்டாக வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இத்திட்டம் இந்த ஆண்டு தொடக்க கல்வி மாணவியருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உள்ள 52 மாணவ மாணவியருக்கு அவர்களுடைய எடை மற்றும் உயரத்தை அதிகரிக்கும் வகையில் தினந்தோறும் பயறு வகைகள், சத்துமாவு கூழ், பழங்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளி நூலகத்திற்கு இந்த கல்வியாண்டில் புதிதாக ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் வாங்கப்பட்டு மாணவியரின் வாசிக்கும் திறனும் சிந்திக்கும் ஆற்றலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பழைய மாணவியர் மற்றும் பள்ளி நலம் நாடுவோர் வழங்கும் நிதியின் மூலம் சென்ற ஆண்டில் மட்டும் தமிழ் வழியில் பயிலும் 268 மாணவியர் 16,20,000 ரூபாயை பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக பெற்றுள்ளனர். சுயநிதி பிரிவில் ஆங்கில வழியில் பயிலும் 378 மாணவியர் 21,27,200 ரூபாயை சுப்பையா ஸ்காலர்ஷிப், சிங்கிள் பேரண்ட் கன்செஷன், சிப்ளிங் கன்செஷனாக பெற்றுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண் கல்விக்கு வித்திட்ட பெருமகனார் அமரர் அரி சுப்பையா நாடார், திருமதி அன்னம்மாள் அவர்களின் ஆண் குழந்தைகள் உயர்திரு ஆறுமுகசாமி, உயர்திரு துரைசாமி, உயர்திரு நடராஜன், உயர்திரு அருணகிரி, அவர்தம் பெண் குழந்தைகள் திருமதி உண்ணாமுலை தாயம்மாள், திருமதி ரத்தினம்மாள், திருமதி புஷ்பம் நடராஜன், திருமதி செண்பகம்மாள் ஆகியோர் பெயரில் ரூபாய் 20 லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டு அதிலிருந்து வரும் வட்டி பணம் மூலம் கல்வியிலும் கல்வியினை செயல்பாடுகளிலும் கலைத்திறன்களிலும் சிறந்து விளங்கும் மாணவியருக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வழங்கும் திட்டம் பள்ளி செயலர் அவர்களால் 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற நிறுவனர் தின விழாவில் அறிவிக்கப்பட்டது. இந்த கல்வியாண்டில் மெரிட் ஸ்காலர்ஷிப் பெறும் மாணவியரை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். What we have just watched is not a presentation of achievement, but a reflection of vision, dedication, and unwavering commitment of our institution. A big round of applause for this AV. Thank you. Dance is a beautiful expression of history, culture, and emotion.
Our next performance brings to life the grandeur and valor of the glorious Chola dynasty. The song Veera Raja Veera celebrates the courage, strength and majestic spirit of a heroic king, Raja Raja Cholan. We welcome our classical dancers with a big round of applause. காணீரோ நீர்காண் சோழ வெற்றி வாழ் ஒன்றை காணீரோ ஓ அழகிய பூவே செல்லதியோ மயலிடு சகே மாறும் புதிர்ந்திடும் பகைவர் தேகம் கடலுக்கு அன்னமாகும் புரிமா
Let's give a big hands for our talented dancers who transported us to the glorious era of the Cholas with their graceful movements, expressive emotions and remarkable coordination. Congratulations and thank you. தர்மத்தின் மகத்துவத்தையும் மனித நேயத்தின் மாண்பையும் பிறருக்கு உதவி செய்வதன் சிறப்பையும் எடுத்து கூறும் வகையில் சுப்பையா தர்மநிதியின் உயரிய நோக்கங்களையும் அதன் சேவைகளையும் போற்றும் விதமாக நம் பள்ளி மாணவியர் இணைந்து ஒரு சிறிய நாடகத்தை அரங்கேற்ற வருகின்றனர். இந்நாடகத்தை பார்க்கும் நம் அனைவர் மனங்களிலும் இந்நாடகம் அறத்தையும் அன்பையும் சேவை மனப்பான்மையையும் விதைக்கட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது தெய்வ புலவர் வள்ளுவரின் வாக்கு. அக்குறள் நெறி வாழ்ந்து நம் தூத்துக்குடி மாநகரில் மகளிருக்கான கல்வி சேவையில் அரும்பணி ஆற்றி வரும் சீர்மிகு கல்வி நிறுவனங்கள் அமைய காரணமாக இருந்த பெருமகனார் அரிய சுப்பைய நாடார் திருமதி அண்ணம்மாள் தம்பதியரின் வாழ்க்கை வரலாற்றினை நாடக வடிவில் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்றழைக்கப்படும் பட்டாசு நகரமாம் சிவகாசி நகரில் செண்பக விநாயகரை குலதெய்வமாக வழிபட்டு வந்த உயர்திரு ஹரிஹரபுத்திர நாடார் அவர்களின் மகன் வழி பேரனாக பிறந்தவர் அரி சுப்பையா நாடார். அவரது துணைவியார் திருமதி அண்ணம்மாள் அவர்கள். சிவபக்தியில் திளைத்து வணிகத்தில் மேலோங்கி வாழ்ந்த அத்தம்பதியருக்கு 4 ஆண் மகன்களும் 4 பெண் குழந்தைகளும் வரமாக கிடைத்தனர். அக்குடும்பத்தினரால் முத்துமாநகர் பெற்ற பேறு தன்னை சுருக்கமாக மேடையில் காண்போம். தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. அண்ணம்மா, என்னங்க? உணவு தயாராகி விட்டதா? தயாராகி விட்டதுங்க. அப்படியானால் நீயும் சற்று அமரு. கணக்கு பிள்ளை வந்ததும் சில விஷயங்கள் பேச வேண்டும். இதோ வழிப்போக்கர்கள் பசியார உணவும் மோரும் நம்ம வீட்டு திண்ணையில எடுத்து வச்சுட்டு வந்துடுறேங்க. அண்ணம்மா, பசியோடு வரும் மக்களுக்கு உணவளிக்கும் உன் கருணை உள்ளத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு இருக்கும் பொது நலத்தை விட இது ஒன்றும் பெரிதல்லங்க. இந்த தொண்டு உள்ளம் நம்மோடு மறைந்து விடக்கூடாது. நம்ம தலைமுறைக்கே இந்த பண்பு வளர வேண்டும். நம்மை பார்த்துதானே நம் பிள்ளைகளும் வளர்கிறார்கள். அதுவும் சரிதான் அண்ணம்மா. நீ செய்ய நினைத்த வேலையை நம் பெண் பிள்ளைகளை வைத்து செய்ய சொல். சரிங்க, அப்படியே செய்கிறேன். உண்ணாமலை. என்னம்மா? ரத்தினமாள். இதோ வந்துட்டேம்மா. புஷ்பம். சொல்லுங்கம்மா. செண்பகமாள். இதோ வருகிறேன்மா. எல்லோரும் இங்க வந்து இந்த உணவு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வீட்டு திண்ணையில வைங்கம்மா. சரிங்கம்மா. அப்பா, நான் கடைக்கு செல்லட்டுமா? இல்லை ஆறுமுகசாமி, நீயும் வந்து அமரு. நாம் இருவரும் சேர்ந்தே போகலாம். ஐயா. வாங்க கணக்கு பிள்ளை. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சற்று நேரம் நீங்களும் எங்களுடன் அமருங்கள். அண்ணம்மா, கணக்கு பிள்ளை குடிக்க மோர் தேநீர் ஏதாவது கொண்டு வாமா. சரிங்க, கொண்டு வருகிறேன். அப்பா, நானும் உங்களிடம் பேச வேண்டும் என்றிருந்தேன். தம்பி நடராஜனையும் தங்கைகள் புஷ்பம் செண்பகம்மாள் இருவரையும் மதராசுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? தாராளமாக பெண் பிள்ளைகளை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும். நீ பள்ளி படிப்பை முடித்தவுடன் எனக்கு உதவியாக வியாபாரம் செய்ய வந்து விட்டாய். தம்பி துரைச்சாமியும் வியாபாரத்தையே விரும்புகிறான். தம்பி அருணகிரியோ சிலோனுக்கு சென்று படிக்க போய்விட்டான். தம்பி நடராஜனையும் தங்கைகள் இருவரையும் உன் விருப்பப்படியே பள்ளி படிப்பிற்கு மதராஸ் அனுப்பிவிடலாம். உன் நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். தம்பி ஆறுமுகசாமி இப்பொழுதே முற்போக்காக சிந்திக்க தொடங்கிவிட்டார். பெண் பிள்ளைகளை யாரு செலவழிச்சு படிக்க வைப்பாங்க இந்த காலகட்டத்துல, அதுவும் பட்டணத்துக்கு அனுப்பி? அதையெல்லாம் மாற்ற வேண்டும் கணக்கு பிள்ளை. பெண் பிள்ளைகள் படித்தால்தான் குடும்பமே கல்வியறிவில் சிறந்து விளங்கும். என் மகனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடல். நம்மால் எந்த கோவிலிலும் உள்ளே சென்று இறைவனை வழிபட முடியவில்லையே. வெளியில் நின்று வணங்கிவிட்டு செல்லும் நிலையில்தான் இன்னும் இருக்கிறோம். அதனால நாமே ஒரு கோவிலை கட்டிவிட்டால் என்ன? ரொம்ப நல்லதுங்க. நம்ம மட்டுமல்ல, கோவிலுக்குள் செல்ல முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உள்ளே வந்து வணங்கி செல்லலாம்ல. 2 பேருக்குமே மிக உயர்ந்த உள்ளம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களிடம் பணிபுரிவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதப்பா. ஆனால் கோவில் கட்ட சரியான இடம் அமைய வேண்டுமே. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம்பா. அதற்கான சரியான இடத்தை நான் பார்த்து விட்டேன். அப்படியாப்பா? ரொம்ப நல்லது. எங்க பார்த்திருக்கீங்கப்பா? தேவர்புரம் சாலையில் 50 சென்ட் இடம் ஒன்று விலைக்கு வருகிறது. அதை வாங்கி கோவிலும் ஒரு நந்தவனமும் கட்டலாம் என்று நினைக்கிறேன். ஓ, அப்படியாப்பா? அது நல்ல இடமாச்சே. ஆமா, ரொம்ப நல்ல இடம். எண்ணம் உயர்வாக இருக்கும்போது இறைவன் தானே இறங்கி வந்து உதவுவான். நானும் மூத்த தம்பியும் இடத்தை பார்த்துவிட்டு ஒரு நல்ல நாளில் கிரயம் பண்ண தொடங்குகிறோம். சரி சரி. அதே சமயம் உடனடியாக கோவில் கட்டும் பணியையும் நாம் தொடங்க வேண்டும். சரிங்கப்பா. தந்தையின் குறிப்பறிந்து தனையனும் இணைந்து பணி செய்ய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் கூடவே ஒரு நந்தவனமும் அமைந்தது. 1911ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆலயம் பிற்காலத்தில் புனரமைக்கப்பட்டது. இன்று எழில்மிகு ஆலயமாக திகழ்கிறது. நந்தவனம் நர்சரி பள்ளியாக மாற்றப்பட்டு பச்சிளம் குழந்தைகளின் கல்வி பணிக்கு உதவுகிறது. என்னம்மா, அப்பாவுக்கு இப்படி விடாம இருமல் வந்து கொண்டே இருக்கிறதே, என்ன பண்ணலாம்? தெரியலையேப்பா. நாமும் இந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு. ஆனா இந்த காச நோயை அவங்களால சரி செய்ய முடியலையே. என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலையே. ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அம்மா, கவலை வேண்டாம். எனக்கு கேரளாவில் நிறைய நாட்டு வைத்தியர்களை பரிச்சயம் உண்டு. அவர்களில் கைராசிக்கார மருத்துவர் ஒருவரை அழைத்து வருகிறேன். அப்பா நிச்சயம் மீண்டும் எழுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அண்ணா, நீங்கள் செல்லுங்கள். நான் அம்மாவுக்கு துணையாக இங்கேயே இருந்து அப்பாவை பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு துணையாக நம்ம கணக்கு பிள்ளையை உடன் அழைத்து செல்லுங்கள். ஆமாம் தம்பி, நானும் உங்களுடன் வருகிறேன். சரி துரைசாமி, கவனமாக இரு. நாங்கள் விரைவில் வைத்தியருடன் வருகிறோம். சரி அண்ணா, நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள். வாருங்கள் கணக்கு பிள்ளை, செல்வோம். எம்பெருமானே, என் கணவரை காப்பாற்று. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா, அப்பாவுக்கு குடிக்க வெந்நீர் கொண்டு வரட்டுமா? சரிம்மா, கொண்டு வா. அம்மா, அம்மா, இதோ வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டோம்மா. அப்படியாப்பா? ரொம்ப நல்லது. வைத்தியரே, என் கணவரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள். கண்களை மூடி படுத்திருக்கும் இவரது கண்களில் இந்த மூலிகை சொட்டு மருந்து விடுகிறேன். அவர் கண் திறந்து பார்த்து விட்டால் நான் நிச்சயமாக அவரை குணப்படுத்தி விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
நேரம் கடத்தாமல் விரைவாக சொட்டு மருந்தை விடுங்கள் வைத்தியரே. அனைவரும் சற்று விலகி இருங்கள், காற்று வரட்டும். அனைவரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மா, ஐயாவுக்கு ஆயில் கெட்டி. ரொம்ப நன்றி ஐயா. இப்பொழுது நான் அவருக்கு ஆபத் சந்நியாசம் தருகிறேன். இப்பொழுது அவர் தெளிவாகிவிட்டார். இன்னும் 6 மாதங்கள் மூலிகை எண்ணெய் குளியலும் உள்மருந்தும் கொடுக்க அவர் முற்றிலும் குணமாகி விடுவார். அதுவரை நான் இங்கேயே இருந்து அவரை பார்த்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி வைத்தியரே. வைத்தியரே, நீங்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்களே செய்து கொடுக்கிறோம். சரி தம்பி. ஆஹா, என்னால் நடக்க முடிகிறதே. வைத்தியரே, நானே எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு என்னை குணமாக்கி விட்டீர்கள். மிக்க நன்றி. இன்னும் நான் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனை இருக்கிறதோ எம்பெருமானே அறிவார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அம்மா, அண்ணன் எடுத்த முயற்சிகள் எதுவும் வீண் போகவில்லை. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து சிவநாமம் சொல்வோமா? சரிப்பா, அனைவரும் சேர்ந்து சொல்வோம், வாருங்கள். ஓம் நம சிவாய, 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 காலச்சக்கரம் சுழன்றது. ஐயா ஆறுமுகசாமி நாடாருக்கு திருமணம் முடிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 2 சகோதரர்களுக்கும் 3 சகோதரிகளுக்கும் பெற்றோரின் துணையோடு ஆறுமுகசாமி ஐயாவே முன்னின்று திருமணங்களை நடத்தி முடித்தார். கடைக்குட்டிகள் 2 வீட்டில் இருந்தனர். திடீரென ஒரு நாள் சுப்பையா நாடார் அனைவரையும் அழைத்தார். அண்ணம்மா, சொல்லுங்கங்க. நம் குழந்தைகள் அனைவரையும் வரச் சொல். என்ன விஷயங்க, திடீர்னு அனைவரையும் கூப்பிடுறீங்க? அதுவாமா, வா சொல்றேன். இதோ நம்ம பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லிட்டு வர்றீங்க. ஆறுமுகசாமி, என்னம்மா? தம்பி தங்கைகள் அனைவரையும் அப்பா கூப்பிட்டாங்கன்னு கூட்டிட்டு வாப்பா. எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் அம்மா. சரி சரி, வாங்க. என்னப்பா? நம்முடைய உழைப்பு, நேர்மை, செய்கின்ற தான தர்மங்கள், அதோடு இறைவனின் அருளால் நாம் வாங்கிய சொத்துக்கள் சிவகாசி, கோவில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தூத்துக்குடி என எல்லா இடங்களிலும் பரவியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பெட்ரோல் பங்குகள் மூலமும் நல்ல வருமானம் வருகிறது. சரிங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அனைத்து சொத்துக்களையும் 6 பங்குகளாக பிரிக்க எண்ணியுள்ளேன். 4 பங்குகள் சகோதரர்கள் 4 பேருக்கும், 1 பங்கு நமக்கும், மற்ற 1 பங்கு தர்ம காரியங்களுக்கான அறக்கட்டளை அமைப்பதற்கும் முடிவு செய்துள்ளேன். உங்கள் எண்ணப்படியே செய்யுங்கள். எங்களிடம் ஏன் ஆலோசிக்க வேண்டும்? உங்கள் உழைப்பினால் வந்தவற்றை உங்கள் விருப்பப்படி நீங்களே பிரித்து கொடுங்கள். ஆமாப்பா, நீங்கள் எது செய்தாலும் நல்லதாகத்தான் அமையும். எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. அப்பா, உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள சொத்துக்களை துரைசாமி வசம் ஒப்படைத்துவிட்டு அவனை குடும்பத்துடன் அங்கேயே தங்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன். தங்கள் விருப்பத்தை அறிய ஆசைப்படுகிறேன். சரிப்பா, இதில் துரைசாமிக்கு விருப்பம் என்றால் அப்படியே செய்து விடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம் அப்பா? குடும்ப பொறுப்புகளை மூத்தவனிடம் கொடுத்துவிட்டு நான் திருவண்ணாமலைக்கு சென்று மடாலயம் ஒன்று கட்டி சாதுக்களுக்கு உணவளித்து அங்கேயே தங்கிவிடப் போகிறேன். யாரும் என்னை தடுக்க வேண்டாம். நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் அப்பா. யார் தடுத்தாலும் நீங்கள் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அம்மாவின் விருப்பத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் 2 பிள்ளைகளின் திருமணம் நடைபெற வேண்டியுள்ளது. அதுவரையிலுமாவது நான் பிள்ளைகளுக்கு துணையாக வீட்டில் இருக்க வேண்டுமல்லவா?
அப்பாவின் விருப்பப்படி அவர் செல்லட்டும். அவருக்கு வேண்டிய பணிகளை திருவண்ணாமலையில் நீங்கள் செய்து கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. அப்பாவின் ஆசைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவோம். அதற்கு அப்பாவின் ஆசீர்வாதம் மட்டுமே போதுமானது. ஆகட்டும், சொத்துக்களை பங்கிட்டவுடன் நான் புறப்படுகிறேன். அவர் கூறியபடியே 1931 ஆண்டு திருவண்ணாமலை சென்றடைந்தார் ஹரி சுப்பையா அவர்கள். அவரது குமாரர்களால் மடமும் கட்டப்பட்டு சாதுக்களுக்கு அன்ன பரிபாலனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செவ்வனே முடித்துக் கொடுக்கப்பட்டன. அப்பா தன் விருப்பப்படி திருவண்ணாமலையில் தங்கிவிட்டார். அவரது ஆசைகள் சிலவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதுவும் விரைவில். என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லது. ஆம் தம்பி, அப்பா அறக்காரியங்களுக்கென ஒதுக்கிய சொத்துக்களை வைத்து நாம் ஓர் அறக்கட்டளை தொடங்க வேண்டும். அப்படி என்றால் அந்த அறக்கட்டளைக்கு அப்பாவின் பெயர்தானே வைக்க வேண்டும் அண்ணா? நிச்சயமாக சுப்பையா தர்மநிதி என்று பெயர் வைக்கலாமா என்று யோசிக்கிறேன். அப்பாவின் பெயரிலேயே அறக்கட்டளையா? நன்றாக இருக்கிறதண்ணா. அந்த தர்மநிதிக்கென நாமும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அப்பா விரும்பியபடி ஆன்மீக பணிகளும் கல்வி பணிகளும் செய்ய முடியும், இல்லையா அண்ணா? ஆமாம் துரைசாமி, நீ சொல்வது சரியே. அதற்கான பணிகளை இந்த ஆண்டே சட்ட விதிகளின்படி தொடங்கிவிடுவோம். தர்மநிதிக்கென நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் தம்பி. ஆம் கணக்கு பிள்ளை, தர்மநிதிக்கென தனியாக சொத்துக்களை வாங்கி அவற்றை அப்பாவின் ஆணைப்படி ஆன்மீக பணி மற்றும் கல்வி பணிகளுக்கு மட்டுமே செலவிட வேண்டும். அப்பாவின் நீண்ட கால கனவான பெண்களின் கல்வி மேம்பாட்டுக்குரிய உபாயங்களையும் உருவாக்க வேண்டும். பெண்களுக்கான கல்விச்சாலை ஒன்றை நிறுவலாமே அண்ணா? நல்ல யோசனை தம்பி. அதுவும் அப்பா அடிக்கடி சொல்வது போல் வருமானத்தில் பின்தங்கிய மற்றும் கிராமப்புற மாணவியருக்கு அப்பள்ளியில் நாம் முன்னுரிமை கொடுப்போம். உங்களின் இருவரின் யோசனைகளும் மிக மிக சரியானவை. நம் சித்தி விநாயகர் ஆலயத்தின் எதிர்ப்புறம் ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தையே நாம் பெண்களுக்கான கல்விச்சாலையாக பயன்படுத்திக் கொள்வோம். ஆஹா, என்ன அருமை! சேவை மனப்பான்மை என்பது உங்கள் அனைவரின் இரத்தத்திலேயே ஊறியுள்ளது. தலைமுறை தலைமுறையாக உங்களிடம் கணக்கு பிள்ளையாக பணிபுரிவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆமாம், தம்பி அருணகிரி எப்பொழுது வருகிறார்? சிலோனில் உள்ள கண்டியில் படித்துக் கொண்டிருக்கும் நம் தம்பி அருணகிரிக்கு இன்னும் சில நாட்களில் படிப்பு முடிந்துவிடும். படிப்பு முடிந்தவுடன் தம்பி ஊருக்கு திரும்புவான் கணக்கு பிள்ளை. அவன் ஊருக்கு வந்தவுடன் அவனுடன் கலந்து கொண்டு தர்மநிதிக்கான வரையறைகளை உறுதி செய்வோம். நம் சகோதரிகளுடனும் கலந்தாலோசிப்போம் அண்ணா. சரி துரைசாமி, எனக்கு ஒரு கனவு. என்ன கனவு அண்ணா? தர்மநீதியை வளர்ப்பதில் அப்பாவின் வாரிசுகள் அனைவரின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நம் சகோதரிகளும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப சத்சங்கங்களை நடத்தியும் கல்வி பணியில் ஈடுபட்டும் நம் பெற்றோர்களின் கனவை நனவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் எதிர்கால சந்ததியினரும் இந்த சேவை பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அண்ணா. அவர்களின் நல்லெண்ணப்படியே 1934 உருவாக்கப்பட்ட சுப்பையா தர்மநிதியால் 1937 ஆண்டு சுப்பையா வித்யாலயம் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு 1945 உயர்நிலை பள்ளியாகவும் 1978 மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. அக்காலகட்டத்தில் பெண்களுக்கான பிரத்யேகமான பள்ளியாக மாற்ற வேண்டி ஆண்கள் பள்ளி ஒன்றும் தொடங்கப்பட்டது. பின்னாளில் பராமரிப்பு சிக்கல் கருதி கல்வியாளர் திருமிகு வீரபாகு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்றளவும் சுப்பையா தர்மநிதி உயிர்ப்புடன் வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகிறது. என்ன மக்களே, எல்லோரும் இங்கேதான் இருக்கிறீர்களா? ஆமம்மா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பா திருவண்ணாமலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அங்கே தனியாக ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறார். நாமும் ஒரு 10 நாள் அங்கே தங்கி சாதுக்களுக்கு உணவு சமைத்து பரிமாறி கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரிம்மா,
நீங்கள் சொல்கிறபடியே செய்து விடுவோம். குடும்பத்துடன் சென்று வருவோம். அதற்கான பயணத்தை இன்றே தொடங்குவோம். இரவு 10 மணிக்குள் அனைவரும் தயாராக இருங்கள். அனைவரும் திருவண்ணாமலைக்கு சென்று வருவோம். சரி அண்ணா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பா, உங்கள் ஆன்மீக பணி எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ரொம்ப நல்லா போய்கொண்டிருக்கிறதுப்பா. தினம் தினம் இங்குள்ள சாதுக்களுடன் சேர்ந்து தேவாரம் திருவாசகம் பாடி இறைவனை வணங்கிவிட்டு அனைத்து சாதுக்களுக்கும் உணவு சமைத்து பரிமாறி என் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். ஓஹோ, ரொம்ப நல்லதுப்பா. சரி சரி, எல்லோரும் வந்திருக்கீங்க, வாங்க எல்லோரும் இறைவனை வணங்கிவிட்டு மடத்தில் பாடுபவர்களோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். அதற்கு பிறகு அனைவருக்கும் உணவு சமைத்து பரிமாறுவோம். சரிப்பா, நாங்களும் அதற்காகத்தானே வந்திருக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உண்ணாமலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. மன்னாதன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன மருமே. ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையில் சந்நியாச வாழ்வு மேற்கொண்டிருந்த சுப்பையா நாடார் அவர்களே சுப்பையா தர்மநிதியின் பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார். அதனை ஆறுமுகசாமி அவர்களே நிர்வகித்தும் வந்தார். 1943ஆம் ஆண்டு ஒரு நாள் மடத்தில் பெரியவரும் அவரது உதவியாளரும் மட்டுமே இருந்தனர். ஐயா, நீங்கள் இன்னும் தூங்க செல்லவில்லையா? நடு இரவு ஆகிவிட்டதே. சிவபுராணம் பாடிவிட்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு நானே சென்று படுத்துக்கொள்வேன். நீ போய் தூங்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமணித்தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஐயா, திருவண்ணாமலைக்கு வந்து துறவரம் மேற்கொண்டு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாளும் இப்படி நடு இரவில் பாடியதில்லையே. இன்று ஏன் வித்தியாசமாக நடு இரவில் பாடுகிறார்? ஏதும் செய்கிறதோ என்று தெரியவில்லையே. சரி சரி, அரிக்கன் விளக்கை நன்கு தூண்டிவிட்டு நாமும் அருகிலேயே உட்கார்ந்திருப்போம். ஐயா, ஐயா, என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? எழுந்திருங்கள் ஐயா, எழுந்திருங்கள். ஐயோ, ஐயா இறைவனடி சேர்ந்து விட்டாரே. நான் என்ன செய்வேன்? மழை வேறு விடாமல் பெய்து கொண்டிருக்கிறதே. உறவினர்களுக்கு தந்தி கூட அனுப்ப முடியாதே. எம்பெருமானே, நான் என்ன செய்வேன்? 3 நாட்கள் கழித்து உறவினர்கள் தகவல் அறிந்து விரைந்தார்கள். மலையடி வாரத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி அப்பாவுக்கு சமாதி கட்டி ஒரு சிவலிங்கத்தையும் வைத்தார் ஆறுமுகசாமி நாடார். திரு அரி அ சுப்பையா நாடார் திருமதி அண்ணம்மாள் தம்பதியரின் மறைவிற்கு பின் அவர்தம் பங்கு சொத்தையும் வாரிசுகள் 4வரும் சுப்பையா தர்மநிதிக்கே வழங்கினர். 1960ஆம் ஆண்டு ஆறுமுகசாமி ஐயாவை பார்க்க மாநகரின் புகழ்பெற்ற ஆங்கில பேராசிரியர் சீனிவாச ராகவன் வருகிறார்.
ஐயா ஐயா. வாங்க ராகவன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்ல சுகம்தானே? நல்ல சுகம்தான் ஐயா. என்ன இந்த பக்கம்? ஒரு முக்கியமான விஷயமாக உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா ராகவன் சார்? சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம். இப்ப சொல்லுங்க ராகவன் சார். தூத்துக்குடியில் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சரி, அதற்கு ஏதேனும் நிலமோ நன்கொடையோ வேண்டியுள்ளதா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம் ஐயா. 15 ஏக்கர் நிலம் அரசாங்கமே கொடுத்துவிடும். கல்லூரி நடத்துவதற்கு சரியான நபரை தேடுகிறார்கள். உடனே எனக்கு உங்கள் நினைவுதான் வந்தது ஐயா. சுப்பையா வித்யாலயம் பெண்கள் பள்ளியை மிகச் சிறப்பாக நிர்வகித்து வருகிறீர்கள். கூடவே ட்ரஸ்டும் இருப்பதால் எளிதாக அனுமதி வாங்கி கல்லூரியை தொடங்கலாம். ரொம்ப நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கீங்க ராகவன் சார். நான் சகோதரர்களுடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவை சொல்கிறேன். மிக்க நன்றி ஐயா. சரி ராகவன் சார், சென்று வாருங்கள். சகோதரர்களின் விருப்பத்தோடு உடனடியாக ஊருக்கு நடுவே கட்டடத்துடன் கூடிய இடம் வாங்கப்பட்டு 1962 அவர்களின் தாயார் அன்னம்மாள் பெயரில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்கப்பட்டது. திருச்செந்தூர் சாலையில் அரசு வழங்கிய 15 ஏக்கர் நிலத்தில் பின்னாளில் திரு டி கணேசன் அவர்கள் சுப்பையா தர்மநிதியின் அறங்காவலராக இருந்தபோது மிகச்சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கல்லூரியை வளர்ச்சியடைய செய்தார். அவர் தேவலோகத்தின் விஸ்வகர்மாவை போல பள்ளி கட்டடங்களையும் உலகளாவிய தரத்திற்கு மேம்படுத்தி நர்சரி வகுப்பில் நுழையும் பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் தரமிக்க கல்வி பயில வழிவகை செய்து தம் முன்னோருக்கு பெருமை சேர்த்தார். தற்போது 4ஆம் தலைமுறை வாரிசுகளால் சுப்பையா தர்மநிதியும் கல்வி நிறுவனங்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தனித்துவத்துடன் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. தர்மநெறி காட்டிய தன்னிகரற்ற தவச்சீலராம், ஆன்மீகம் போற்றிய அப்பழுக்கற்ற அன்னலாம், பெண் கல்வி போற்றிய பெருந்தகையாளராம் திரு அரி சுப்பையா நாடார் அவர்களின் வழி நடந்து நம் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்போம். நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. திருத்தொண்டத்தொகை என்னும் அரிய பதிகத்தின் மூலம் சிவனடியாரின் பெருமையை உலகறிய செய்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்நூலின் முதல் பாடல் சிவனடியாரின் பெருமைகளையும் 63 நாயன்மார்களின் பெயர்களையும் எடுத்துரைக்கின்றன. தில்லை வாழ் அந்தனர் என்று சிவபெருமானே முதலடியை எடுத்துக் கொடுத்து சுந்தரரை பாடச் செய்த இப்பாடலை நம் பள்ளியின் 35 மாணவியர் இணைந்து பாடி நம் மனதிற்கும் செவிகளுக்கும் நல் விருந்தளிக்க வருகின்றனர். பகை குமடி
திருச்சிற்றம்பலம். இசையருளோடு இறையருளும் இணைந்த இன்னிசையை பாடி நம் செவிகளுக்கு நல்விருந்தளித்த இசை அரசிகளுக்கு நன்றி. Words are impressive than gestures. Pictures are more impressive than words. But videos are the most impressive way to express our ideas. Here comes a video from our Annamal College of Education. பிள்ளையாரப்பா, எங்களது சுப்பையா வித்யாலயம் பள்ளி மென்மேலும் சிறப்பாக மேன்மையடையணும். பெண் குழந்தைகள் கல்வியறிவு பெற்றால்தான் நாடு முன்னேறும். வணக்கம் ஆறுமுகம், நலமா இருக்கிறீங்களா? வாருங்கள் சீனிவாசன், ரொம்ப நாள் ஆகிவிட்டதே. முதல்வர் என்பதால் கல்லூரி வேலை அதிகமோ? ஆம், வஉசி கல்லூரிக்கு மாணவர்கள் அதிகமாக வருகிறார்கள். நம் தென் தமிழகத்தில் உங்கள் கல்லூரி நல்ல பெயர் பெற்றிருக்கிறது. உங்கள் பள்ளியும் அதுபோலத்தான். சுப்பையா வித்யாலயம் பள்ளிக்கும் நல்ல பெயர் இருக்கிறது. மாணவிகளே, இன்று நமது காலை வணக்க கூட்டத்திற்கு நமது செயலர் வருகை தந்துள்ளார்கள். அவரை வரவேற்போம். அருமை மாணவிகளே, ஒழுக்கமும் அன்பும் பணிவும் இறை நம்பிக்கையும் சிறந்த வாழ்க்கையின் அடித்தளம். ஆகவே அனைவரும் இந்த நற்பண்புகளை மூத்தோர் சொல் கேட்டு வளர்த்து படியுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஐயா, நமது பள்ளியில் தற்பொழுது போன வருடத்தை விட மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மாணவர்கள் கல்வி கற்கும் ஆர்வத்துடன் வருகை புரிகின்றனர். ஐயா, இது நமது நிறுவனர் திரு சுப்பையா நாடார் அவர்களின் கனவை நோக்கி நமது பள்ளி நகர்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க போதுமான பெண்ணாசிரியர்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது. ஆமாம், அதனை நானும் அறிவேன். விரைவில் அதற்கு தகுந்த வழியை ஆலோசிப்போம். வணக்கம் ஐயா. கல்லூரி தொடர்பாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் தெரிவிக்க வந்துள்ளேன். சொல்லுங்கள் சீனிவாசன். தென் தமிழகத்தில் மகளிர்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்குவதற்கான முன்மொழிவை அனுப்புமாறு அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ கடிதம் வந்துள்ளது. அப்படியா? ஆனால் நாம் தான் இருபாலரும் பயிலும் கல்வியியல் கல்லூரியை நடத்தி வருகின்றோமே. ஆம், நாம் ஏன் இந்த முன்மொழிவினை ஆறுமுகசாமி நாடாருக்கு தெரிவிக்கக்கூடாது? அப்படியா? அவரும் மிக சிறப்பான முறையில் சுப்பையா வித்யாலயம் பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் அவர் அறக்கட்டளை வேறு வைத்திருக்கிறார். அவர்தான் மகளிர் கல்வியியல் கல்லூரியை நடத்துவதற்கு பொருத்தமானவர். எனவே நீங்கள் இது பற்றி அவரிடம் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக, உடனே தகவல் அனுப்புகிறேன். வாருங்கள் நண்பரே. வணக்கம், அமருங்கள். நன்றி. தென் தமிழகத்தில் மகளிர்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்குவதற்கு முன்மொழிவு அனுப்புமாறு சர்க்காரிடமிருந்து எங்கள் கல்லூரிக்கு கடிதம் வந்துள்ளது. சுப்பையா வித்யாலயம் பள்ளியை சிறப்பாக நடத்தி வரும் நீங்கள்தான் மகளிர் கல்வியியல் கல்லூரியை நிறுவுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று கூறி உங்களிடம் தெரிவிக்குமாறு என்னை அனுப்பினார். சித்தி விநாயகரின் அருளால் தான் இந்த நல்ல செய்தி என்னை வந்தடைந்தது என்று நினைக்கிறேன். எங்கள் பள்ளிக்கு தகுதியான பெண் ஆசிரியர்கள் கிடைப்பது மிகவும் சவாலாக உள்ளது. நான் என் தம்பி துரைசாமியுடன் கலந்து ஆலோசித்து சுப்பையா தர்மநிதியின் அனுமதியையும் பெற்று தேவையான ஆவண நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்கிறேன். வாருங்கள் அண்ணா. நமது பள்ளியில் மாணவியரின் சேர்க்கை நன்றாக நடைபெறுகின்றதா? ஆமாம் தம்பி, நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் மகளிர்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்குவதற்கு முன்மொழிவு அனுப்புமாறு சர்க்காரிடமிருந்து வஉசி கல்லூரிக்கு கடிதம் வந்துள்ளது. திரு வீரபாகு ஸ்ரீனிவாச ராகவனை அனுப்பினார். நாம் தான் மகளிர் கல்லூரி நிறுவ பொருத்தமானவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். என்ன செய்வது தம்பி? மிகவும் நல்ல செய்தி அண்ணா.
நாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி துவங்கினால் நமது பள்ளிக்கு சிறந்த ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இது நமது பகுதியில் உள்ள பெண்களின் கல்வி வளர்ச்சியடைய வழிவகுக்கும். மிகுந்த ஆசிரியர்களை உருவாக்குவதன் மூலம் சிறந்த பெண் ஆளுமைகளை இந்த சமூகத்திற்கு அளிக்கும் சிறந்த பங்களிப்பாக இது அமையும். நமது பள்ளிக்கு ஆசிரியர் பற்றாக்குறையும் நீங்கும். உடனே அதற்கான ஏற்பாடுகளைச் செய்வோம். நமது தர்மநிதி உறுப்பினர்களிடமும் இது பற்றி கூறி அனுமதி பெறுவோம். தம்பி, நமது திருவண்ணாமலை மடத்தில் திருப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது? நமது தம்பிகள் மேற்பார்வையில் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதண்ணா. நம் தந்தையின் விருப்பம் போல திருக்கோயில் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம். சுப்பையா வித்யாலயம் பள்ளியும் பெண் பிள்ளைகளின் கல்விக் கனவை இனிதாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அண்ணா, நீங்கள் கூறியது போலவே நாம் பெண்களுக்கான ஓர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும். ஆமண்ணா, நமக்கு சர்க்காரிடமிருந்து அனுமதி கிடைத்துவிட்டால் போதும். உடனடியாக பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வேலையை தொடங்கிவிடலாம். இறை அருளால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். தம்பி, மகளிருக்கான ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அமைப்பதற்கு நமக்கு சர்க்காரிடமிருந்து ஒப்புதல் ஆணை கிடைத்துவிட்டது. அப்படியாண்ணா? ஆமாம் தம்பி, கல்லூரிக்கான இடத்தை எங்கு தேர்வு செய்வது என்று ஆலோசிக்க வேண்டும். அண்ணா, எட்டயாபுரம் சாலையில் நமக்கு துவரைக்கிட்டங்க இருக்கிறதல்லவா, அந்த இடத்தில் கல்லூரியை கட்டினால் என்ன? ஆமாம், அது கல்லூரி அமைக்க பொருத்தமான பெரிய இடம்தான். கல்லூரிக்கு என்ன பெயர் வைப்பதுன்னா, நமது பள்ளிக்கு தந்தையின் பெயரை வைத்தது போல ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு நமது அன்னையாரின் பெயரினை வைப்போம். அன்னம்மாள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. ஆஹா, கேட்பதற்கும் அருமையாக உள்ளதே. ஆமாம், நான் சென்று ஸ்ரீனிவாச ராகவனை சந்தித்து ஒப்புதல் ஆணை பற்றி தெரிவித்துவிட்டு வருகிறேன். ஆசி நிறுவனம் நடத்த நாங்கள் அனுப்பிய முன்மொழிவுக்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டது. மிக்க மகிழ்ச்சி. கல்லூரிக்கு என்ன பெயர் வைக்க முடிவு செய்துள்ளீர்கள்? எங்கு நிறுவப் போகிறீர்கள்? எட்டயபுரம் சாலையில் கட்டிடம் கட்டப்போகிறோம். அன்னம்மாள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்று பெயர் வைக்கலாம் என்று நினைச்சிருக்கிறோம். ஆஹா, பெயர் மிக பொருத்தமாக உள்ளது. உங்களிடம் மற்றொரு உதவி கேட்க நினைத்தேன். சொல்லுங்கள் நண்பரே. எங்களின் அன்னம்மாள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வாழ்த்துப்பாடல் ஒன்று நீங்கள் எழுதி தர வேண்டும். எனக்கு இந்த பெருமையை அளித்ததற்கு மிக்க நன்றி. நிச்சயமாக எழுதி தருகின்றேன். அமர தீபம் ஏந்துவோ, அமர தீபம் ஏந்துவோ, ஆனா பெரும் அறிவாகிய அமர தீபம் ஏந்துவோ, நன்மை தீமையாய்ந்தே நலம் நாடும் நாடு பருக, வண்ணம் வாழ்வில் வளரு கலைவானம் எங்கும் பெருக, அன்னம்மாள் தவ ஆலயந்தனில் மண்ணும் கல்வியின் மாண்பொழிந்திட அமர தீபம் ஏந்துவோ. ஆர அன்பு தீரம் எங்கனு ஆரம் மாற, நேராம் பண்பு நீர்மை எங்கள் நெஞ்சிலே என்றும் நேர, இறை உணர்வால் இருள் புலர, அறிவொழியால் அருள் மலர, அமர தீபம் ஏந்துவோ, அமர தீபம் ஏந்துவோ. Education for Women stands as a beacon illuminating the lives of countless teacher aspirants. With the changing landscape of teacher education in the country and also with increased competition from private institutions which commercialize teacher education, the college faces multiple challenges. Despite these challenges, we continue and we remain steadfast in our commitment to provide quality teacher education. We are now at an important juncture with three prime responsibilities. First one, we need to preserve our legacy
Second one, we need to strengthen the present. And third, we need to build the future. We understand, the next slide. We understand that this cannot be done alone, and so we seek the generous support of the management members and our well-wishers. We seek financial assistance for 3 reasons. Number one, for scholarships, to institute a scholarship in the name of the founder, Thiru Subbaiah, which will extend support to deserving students from economically disadvantaged backgrounds. And number 2, we seek financial assessment to create endowments. The endowments will be created in the name of individual management members and will be used to support student development and long-term academic initiatives. And the third one is we seek financial assistance for infrastructural development. We have a beautiful campus, and as we all know, the maintenance of the campus involves a lot of time, effort, and money. We request financial assistance to undertake essential maintenance, renovation, and upgradation of our campus and facilities. Next slide. So every contribution that you make, let it be small or large, will be a meaningful investment in a student's dream, a teacher's journey, an institution's future, and society's progress. Let us collectively stand together to preserve our legacy, to strengthen the present, and to build the future. Thank you for the opportunity. Thank you, ma'am, for this mind-blowing speech. The most awaiting moment has come. We are very much eager to know the winners of the prestigious Trustee Award, Secretary Award, and Best Achiever in Sports. Awards are not just symbol of achievement. They are a recognition of dedication, perseverance, and hard work. I call upon Vimala ma'am to announce the winners. Good morning, everyone. Today is a special day for us, since every success of this institution comes from our founders. Yes, today we are celebrating Founders Day. Our founders planted the seeds. Every year we harvest it and dedicate as an offering to our founder, Thiru Ari A. Subbaiah Nadar Avargal. On this auspicious day, our management is here to pay our glowing tribute to our founders by giving the illustrious and distinguished awards to the laudable achievers of our school amidst multiple contestants. Every one of us is very eager to know the winners of the Trustees Award and the Secretaries Award. Do you? Yes, even I too very delightful to announce the winners of these 2 prestigious awards. Before launching the awardees, the countdown starts. Audience, now let's start the countdown. Let me join with us. 5, 4, 3, 2, 1. They are? Do you want to know? Who are they? Yes. Shall I announce it? They are none other than Kashina Shankar, yes, or of 12th standard, is going to grab the distinguished award, that is the Trustees Award of ₹5,000. And it is followed by the next prestigious award, the Secretaries Award of ₹2,500 to K. Dhanushri of Standard 11. Please give a big applause to the winners among so many competitors. First, the Trustees Award winner, Kashina Shankar of Standard 12, is a very talented student in curricular, co-curricular, and extracurricular activities. She dynamically took part in 30th, 31st, and 34th National Give her a big round of applause, children. Yes, the Trustees Award winner, Kashina Shankar of Standard 12, is a very talented student. She dynamically took part in 30th, 31st, and 34th National Children's Science Congress projects like Ayurvedic Spray to Kill Germs, Ayurvedic Menstrual Kit, and the third one is Crash
she has secured the zonal, district and the state level prizes. She has successfully completed her NCCA certificate and also secured first prize in firing conducted in CATC Camp Madurai. Next, we proudly announce that she was awarded Best Table Speaker Award conducted by Rotary Club for her extraordinary impromptu speaking skill. Then 101st Foundation Day of Tamil Nadu Mercantile Bank Certificate of Appreciation Award to Kashina Shankar for having won the second prize in essay writing competition. Next, she grabbed the shield for the best member of opposite bench by Tali. Then she won the second prize in Just a Minute competition held at Fisheries College, Thoothukudi. She secured third prize in storytelling in district level conducted by Rotary Club of Spiknagar, organized by Animal College of Education for Women. Next, in Talentia 2K22, Kavida Eludi Vasital competition at Alagar Public School, she secured first prize. She has secured Srimati Unnamalai Thayammal Merit Scholarship for the best performance in NCC for the academic year 2023 and 24. She actively enacted in English dramas, especially the best role as Satyajit Ray in the play The Active. She is very good at face painting and powerlifting. She attained her ambition by lifting 240 kg. Totally, she is a multi-talented person. We are very glad to give the Trustees Award to such a brilliant student, Kashina Shankar. I request our Honorable Trustee, Thiru S. Gauthaman Sir, to give the distinguished award. Congratulations, Kashina Shankar. Thank you, sir, and thank you, ma'am. The second prestigious award, the Secretary's Award, is grabbed by K. Dhanushri of Standard 11. She is also an excellent student in various fields. Standard 1. She used to come as a class topper from her childhood. This is a very difficult one to come as a topper in each standard. I congratulate her for this. Moreover, 3 students have secured 495 in last year 10th board exam. I proudly say that she is one among them. From Tamil medium secured 495 out of 500. Next, Dhanushri Bet Nadarajan Merit Scholarship in 10th standard and also got Thuraisamy Merit Scholarship in 8th standard. Further, she innovatively participated in the Atal workshop. Then she won the title 3 Class 3 Cubing Star in the Rubik's Cube competition in the academic year 23 and 24. Tamil Nadu Science and Technology Center, Chennai conducted a Max Talent Test to celebrate the Max Day, and Dhanushri got the good grade in that competition in 8th standard. Next, PSG College of Technology Alumni Association, Coimbatore conducted the 39th PSG Tech Talent Test in the month of October 2024 in online mode. She got the 5th place in state level. Our school has much pride to have such an intellectual student, Dhanushri, as her project was selected and got the winner award in district level in the Inspire Monarch Award program held in Tulasi College, Vallanadu by Children's Science Congress, Tamil Nadu. Next, she won the 2nd place in crossword competition conducted by JCI Pearl City. Last but not the least, she presented a project on train accident prevention and secured the finalist in the Young Mind projects conducted in National Model School, Coimbatore. Moreover, I would like to inform you that our Honorable Secretary, Thiru D. Murali Ganesan, Sir, gives a wonderful chance to each and every student and teacher, and Sir also accompany them to go trekking every year. In that too, these
two students, Kashina Sankar and Dhanushri, utilized this opportunity and had a wonderful experience. I request our Honorable Secretary, Thiru D. Murali Ganesan sir, to honor the winner of the Secretary's Award, Dhanushri of Standard 11. Congratulations, Dhanushri. Next award is Best Achiever in Sports. As Danya of Standard 10, a phenomenal and star player of our school. Success follows her naturally because of her relentless effort. Danya's achievement. இந்த விருதினை வழங்குவதற்கு திருமதி லட்சுமி பிரபா அவர்களை பலத்த கருவலுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Achievements are in zonal level high jump, triple jump, first place, long jump, second place, in district level high jump, triple jump, long jump, first place, also got the individual championship. In 37th Tamil Nadu Junior Open Athletic Meet, high jump, first place. In 39th Tamil Nadu Inter-District Athletic Meet, high jump, first place. In 40th Junior National Athletic Meet, long jump, first, 4.23 meters. It's her best made record. High jump, second place. RDS state level, triple jump, 12.03 meters. It's her new meet record and got first place. And she secured the individual championship. In 69th School Games Federation of India, high jump first place and also won the gold medal. CM Trophy state level, high jump first place, triple jump third place, and also she received 1,50,000 cash award. Now, please join me in witnessing the milestone moments of her illustrious journey. சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சிதைந்தும் my game is beyond pain do or die be the best look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை போற்றுமாடா And the athletes in this event, Diksha Dhanya. Final. And it is 3.96 meters of Dhanya. Next we have Dhanya S of Tamil Nadu. சிதறிட அடத்தடைகளில் தடம் செய்த படையடா இருப்பதே போராட்டம் தான் அச்சம் என்று தைரியமா together தோல்விகள் will only make us grow stronger உறுதிசை நீயும் நானும் survivor my muck-ass, give it up for Carly. சிந்தனை மனோபலம் நாம் தீட்டும் கருவி. Give her a big round of applause. Congratulations, Dhanya. Thank you, ma'am. Next, we have conducted various competitions to develop our student skills for celebrating Founders Day this year. These competitions were conducted in middle school level, high school level and higher secondary level.
I call upon the winners of drawing competition. Please get on the stage, students. அடுத்ததாக தமிழ் கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Next, I call upon the winners of English elocution competition. Please get on the stage, students. Finally, I call upon the winners of poster making competition conducted by Computer Department. Please get on the stage, students. Accuracy and excellent teamwork through an exciting basketball demonstration. Totally 19 students from class 4 to 7 are here to perform. It can be called a dance, a drill, a warm-up activity, or all in one. You watch and name it. Here comes an unbelievable performance. Feeling sure is the only way to make friendships grow, but I'm too afraid now. I put my arm around, show you how strong I am. I put my arm around, I'll show you that I am. I'm unstoppable. I'm a Persia with no brakes. I'm invincible. Yeah, I win every single game. I'm so powerful. I don't need batteries to play. I'm so confident. Yeah, I'm unstoppable today. Unstoppable today. Unstoppable today. Unstoppable. First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh,
from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took to me, shook at me, feeling me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. Hey, you burn me up, believer, believer. Hey, you burn me down, you burn me up, believer, believer. Hey, let the bullets fly, or let them rain. My life, my love, my drive, it came from. Hey, you burn me up, believer, believer. Third things third, send a prayer to the ones up above. All the hate that you've heard has turned your spirit to a dove. Oh, ooh, your spirit up above. Oh, ooh. I was choking in the crowd, building my rain up in the cloud, falling like ashes to the ground, hoping my feelings they would drown, but they never did. Ever lived, ebbing and flowing, inhibited, limited, till it broke up and it rained down. It rained down like. Hey, you burn me up, believer, believer. Hey, you burn me up, believer, believer. Hey, let the bullets fly, or let them rain. My life, my love, my drive, it came from. Hey, you burn me up, believer, believer. Last days last by the grace of the fire and the flames. You're the face of the future, the blood in my veins. Oh, ooh, the blood in my veins. Oh, ooh. But they never did, ever lived, ebbing and flowing, inhibited, limited, till it broke up when it rained down. It rained down like. Hey, you burn me up, believer, believer. Hey, you burn me up, believer, believer. Hey, let the bullets fly, or let them rain. My life, my love, my drive, it came from. Hey, you burn me up, believer, believer. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபவுண்டர்ஸையும் ஃபவுண்டர்ஸனுடைய பிள்ளைங்க, ஃபவுண்டர் வந்து தர்மநிதி ஆரம்பிச்சாரு, ஃபவுண்டர்ஸனுடைய பிள்ளைங்க as explained in the videos காலேஜ் ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபவுண்டர்ஸையும் ஃபவுண்டர்ஸனுடைய பிள்ளைங்களையும் ஹானர் பண்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஃபவுண்டர்ஸனுடைய 4 மகன் 4 மகள் 8 ஃபேமிலியில 7 ஃபேமிலி ஆட்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். சில்ட்ரன் எல்லாரும் ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு தேங்க்யூ. ஸோ போன வருஷம் ஃபவுண்டர்ஸ் டேல இருந்து இந்த வருஷம் ஃபவுண்டர்ஸ் டே வரைக்கும் ஸ்கூல்ல என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்குங்கிறத ஒரு குயிக்காக ஒரு ப்ரோக்ராம். எல்லா நம்ம ஸ்கூல் ஊருக்கு நடுவில் இருக்கிற ஸ்கூல், ரொம்ப எக்ஸ்பென்ஷன்லாம் நாட் பாசிபிள். ஸோ வெர்டிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி டெரஸை யூஸ் பண்ணோம். டெரஸில் ஆடியோ சிஸ்டம்ஸ் டீச்சர்ஸ் அருமையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேனேஜ்மெண்ட்னால இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கட்டி கொடுக்க முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நிரம்புற மாதிரி பிள்ளைங்களை டான்ஸ் ஆட வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. வெரி பிக் அப்ரிசியேஷன் டு ஆல் த டீச்சர்ஸ். ஸோ அங்கே இம்ப்ரூவ் பண்ணி போன வருஷம் ஃபவுண்டர்ஸ் டேக்கு வந்ததில் 6th ஜென்ரேஷன் சில்ட்ரன் வந்து நியூ எல்இடி வால் பொன்னுத்தாய் பில்டிங்கில் ஓப்பன் பண்ணாங்க. ஆடியோ சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மற்ற ஹாலெல்லாம் கர்டன் போடுவோம், இங்கே நேஷ்னல் ஃப்ளாக்ஸே போட்டு ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தூத்துக்குடியினுடைய லார்ஜஸ்ட் டேபிள் நம்ம ஸ்கூலில் தான் இருக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா போடுற கலர் லைட்ஸ் எல்லாம் நம்மளே போட்டு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆடிட்டோரியமாக அதை டெவலப் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு பணக்கார பிள்ளைங்க வீட்டில் தான் ஃபிஷ் டேங்க்லாம் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா வெறுப்புகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஃபிஷ் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பிரான்ச் எல்லா பில்டிங்லையும் மூர்த்தி பெரியப்பா அந்தந்த பில்டிங்க்கு வேணுங்கிற செல்ஃப் சஃபிஷியண்டாக யூபிஎஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பங்குக்கு
எந்த ஒரு ப்ரொவிஷனும் மோசமாக போயிடாம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆர்ட் ஜோனுக்கு இம்ப்ரூவ்டு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நர்சரி ஸ்கூலுக்கு இம்ப்ரூவ்டு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸ் ரூம்ஸில் இன்னைய தேதிக்கு 90 கிளாஸ் ரூம்லையும் ஸ்மார்ட் டிவி இருக்கு. சில்ட்ரன் எல்லாரும் ஸ்மார்ட் டிவியை யூஸ் பண்ற பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஸ்மார்ட் டிவி போக ஸ்மார்ட் போர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைய தேதிக்கு 4 கிளாஸ் ரூம்ஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையும் நல்லா யூஸ் பண்ணுவோம். A school should be a fun place, it should be a safe place அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸ்கூலை அழகுபடுத்துறதுக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன் மோர் பில்டிங்கை டெரஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கே ஒரு ஹாஃப் பேஸ்கெட் பால் கோர்ட் போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுற டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு மை தேங்க்ஸ். ஸோ அதில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லையும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பேண்ட் பண்ண ஏரியாவில் ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டும் போட்டாச்சு. ஐ என்கரேஜ் ஆல் த டீச்சர்ஸ் டு ஸ்டார்ட் யூசிங் இட், ஸ்டார்ட் பிளேயிங் ரெகுலர்லி. ப்ராஜெக்ட் பிஎம்ஐன்னு ஒரு யூனிக் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். இது 4th இயர். ஸ்கூல்லையே ஃபிசிக்கலி வீக்காக ஹைட் வெயிட் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அடிஷ்னல் ஸ்நாக்ஸ் கொடுத்து அடிஷ்னல் என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள அந்த பிசிக்கலி வீக் கேட்டகரியில இருந்து வெளியில கொண்டு வந்துடுறோம். we are measuring it scientifically. அந்த சில்ட்ரன் வருஷம் முடியும் போது they are not the weakest children in the school கொண்டு வந்துடுறோம். ஸ்கூல்ல ஆறுமாச்சாமி நாடார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இன் தூத்துக்குடி, ஒன் ஆஃப் த மேக்சிமம் ஏர்னிங் மெம்பர்ஸ் ஆஃப் சுபையா நாடார் ஃபேமிலின்னு படிச்சிருக்கேன். அவர் சொல்லி கொடுத்தா சொல்லுவாராம், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு. ஸோ ப்ராஜெக்ட் பிஎம்ஐயில் போடுற ரூபாயையும் என்ன ரூபா போடுறோங்கிறத மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வருஷம் 45 பிள்ளைங்க இதனால பெனிஃபிஷியரிஸ் ஆகிறாங்க. ஸோ சுபையா நாடாரை ஹானர் பண்ணும் வகையில் தூத்துக்குடியினுடைய பிகெஸ்ட் ஆர்ட் ஒர்க் நம்ம ஸ்கூலில் தான் இருக்கு. சம்மர் ஹாலிடேஸில் எல்லா பிளே திங்ஸ் கிளாஸ் ரூம்ஸையும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இங்க சுபையா நாடார் கெட்டின கோயில்ல பக்தர்கள் உட்கார்றதுக்கு அழகான கிரானைட் பெஞ்சஸ், பின்பக்கம் ஸ்கூல் சில்ட்ரன் உட்கார்ற மாதிரி ஸ்கூலுக்கு உண்டான பிளே கிரவுண்டை விரிவுபடுத்தி இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல அச்சீவர்ஸ் பெருமைப்படுத்தும் வகையில் அச்சீவர்ஸ் கார்னர் ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இப்ப நல்ல விஷயங்களை டபுள் பண்ணுவோம்னு கூட்டியிருக்கோம். சிசிடிவி, கிளாஸ் ரூம்ஸ்க்கு நியூ பெஞ்சஸ், அடிஷனல் கிளாஸஸ் ஃபார் NMMS ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்கூல் கோயில நல்ல வகையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிரியா அண்ணியினுடைய பொறுப்புல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ல ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ணலாம், நம்ம ஸ்கூல் அதர் சில்ட்ரனும் பண்ணலாம். இப்போ ப்ராஜெக்ட் அரங்கேற்றம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மோர் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் 1 இயர். ஸோ எல்லா வகையிலையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் கல்யாணம் பண்ண திருமதி யசோதா அவர்களுடைய பேரனுடைய கல்யாணம் நம்ம ஸ்கூல் கோயிலில் நடந்துச்சு. இன்னைக்கு அதே அவங்க கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளை வந்திருக்காரு ஹரி. அவரு கல்யாணம் முடிஞ்சு இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்காக டொனேஷன் கொடுத்திருக்காரு. அவரு கொடுத்திருக்கிற டொனேஷன் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சுபையா நாடாரனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. சுபையா நாடாரனுடைய ஒரு வாரிசு என் பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட இந்த வருஷம் 21 லட்சம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க அவங்க பேர்ல அவார்ட்ஸ் கொடுக்கல, கொடுக்கிறவங்க எல்லாரும் புக்ல படிச்சிருப்போம்ல, தமிழ் தாத்தா ஊவேசான்னு, ஊவேசா பேர்ல ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப், சங்கரலிங்கனார் பேர்ல திருக்குறள் ஒப்பிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், உண்ணாமலை தாயம்மாள் பேர்ல ஸ்காலர்ஷிப்னு தான் பேர்ல பண்ணாம தன்னுடைய முன்னோர் பேர்லையும் தமிழுக்கு தொண்டாற்றினவங்க பேர்லையும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. பழைய மாணவியர் கொடுக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. 6வது வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னாப்புல ஜோனல் அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு தூத்துக்குடி
ஜோன்ல சுபையா வித்யாலயம் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல். சில்ட்ரன் எல்லாரும் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக்கலாம். ஸோ ஸ்கூலால வசதிகள் கோட்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். சில்ட்ரன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் வெரி அப்ரிஷியபிள் ஒர்க். யூ ஹவ் மேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் அஸ் த நம்பர் 1. NMMSல வருஷம் நம்ம ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமாக டிராப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் டிராப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி இங்க உட்கார்ந்துருக்கிற சில்ட்ரன் வித் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல ஏற்கனவே கொடுத்த வெவ்வேறு அக்கேஷன்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் கிட்ஸுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறத ரெக்கக்னைஸ் பண்றத பார்த்துருப்பீங்க. வி ஹாவ் த பெஸ்ட். ஸோ இன்னைக்கு இது போக நர்சரி ஸ்கூல் ஒன்று கட்டணுங்கிற ஆசையும் இருந்துகிட்டு இருக்கு இந்த சுபையா சித்தி விநாயகர் கோயில். ஸோ இது வருங்காலங்களில் இது நடக்கலாம். ஸோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் சுபையா நாடார் அப்படிங்கிறவர் நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சது. அவர் போட்ட விதை இன்னைக்கு வரைக்கும் நல்லா வந்துகிட்டு இருக்கு. இத நல்லபடியாக ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸுக்கு மை பிகெஸ்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த தூரத்திலிருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கும் ஸ்கூலுக்கு தர்மநிதிக்கு என்டோன்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மை வெரி பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir, for your vote of thanks and for this wonderful presentation. Really, this presentation will create an impact on our Gen Z kids to know about the rich tradition of SDN. Thank you. Kind attention, after the national anthem, there will be a friendly match between our trust members and our students. We expect your participation and support. Delicious lunch will be served in Damayanti Hall. Do enjoy it. Thank you for giving us an opportunity to entertain you and load you with lots of memories to be cherished. Thank you. Thank you.